படம் செம வேற லெவல். தலையை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர் காட்டியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா பழைய டேரக்டர் பாட்டுலேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு உட்காந்து பார்க்குற இதுவே கிடையாது, கண்ட்ரோலே கிடையாது, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ஜாய்மெண்ட் சூப்பர் என்ஜாய்மெண்ட்ஸ். என் பொண்ணு நல்லா என்ஜாய் பண்ணா, டான்ஸ் சூப்பராக போட்டா, படம் நல்லா மாஸ் சூப்பர். சூப்பரா இருந்துச்சு படம். அஜித் சூப்பரா நடிச்சிருந்தாரு. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, வந்து எல்லாருமே பார்க்கலாம். எனக்கு ஒரு பாட்டு வந்தது, அது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால பாட்டு பாடுன்னு ஃபர்ஸ்ட் ஜெயில இருப்பார்ல, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நல்லா இருந்தது, அது பாருங்க. எல்லா அஜித்தும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு. தலை படம் தரமாக இருக்குது. ஏகேவை எப்படி பார்க்கணும்னு நினச்சோமோ அதே மாதிரி பார்த்துட்டோம். செம்ம ஆசம். பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்கீமில் இருந்தது. இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக அவர் கமர்ஷியல் படமாக கொடுத்துட்டாரு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அர்ஜுன் தாஸ் வந்து வாய்ஸ் சூப்பர். பட் நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய வாய்ஸுக்கு இந்த ஏஜுக்கு செம்மையாக பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது காம்போ. ராலி காம்போ நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. நீங்கள் வேற பிடிக்க எனக்கு அந்த ஃபைட் சீன்ஸும் சாங்கும் தான் பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட்டாக அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சாங்கு வந்து பழைய சாங்ஸ்லாம் போட்டது நல்லா இருந்துச்சு. ஃபைட் டைமில் சாங் வந்துச்சு. ஃபைட் டைமில் சாங் மாற்றி போட்டாங்க இல்லைங்களா, அது பிடிச்சிருக்குன்றா. நல்லா இருக்குண்ணா எல்லாமே. இன்னும் அந்த படம்லாம் பார்க்கல, அதை பார்க்கணும். படம் செம்மையாக இருக்கு. மாஸ்னா ஏகேனா மாஸ்னா படம்னா இதுதான் சூப்பரான படம். அந்த ரெட்டு அந்த ஏகே தான். ஏகே தான் செம்மையாக நடிச்சிருக்காரு. ஏகே மாஸ்னா படம் எல்லாருமே பார்க்கலாம். தலை ஃபேனு பண்ணலாம், தளபதி ஃபேன் ஆகலாம். தேட்டரில் வெடித்தனமாக இருக்கலாம். தேட்டரில் நிறையா தளபதி ரெஃபரன்ஸ் இருக்குது. செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. அஜித் ஃபேனுக்கு நல்ல ஒர்த்தான படம். விடாமுயற்சி ஃப்ளாப் ஆனால் கூட குட் பேட் அக்லி செம்மையாக இருக்கணும். லாஸ்ட்டாக ஒரு பாட்டு வந்திருந்தான். அஜித்தோட பயங்கரமான பாட்டு, அஜித்தோட ஃபேமஸ் பாட்டு. அந்த பாட்டோட எல்லாரும் கத்திகிட்டே இருந்தாங்க. செம்மையாக இருந்தது. அது சிம்ரன் காம்பனா த்ரிஷா வந்து அவங்க அஜித்லாம் ஏமாற்றிக்காங்க. இப்போ அஜித் த்ரிஷாவை ஏமாற்றிட்டான். செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆமாம், மொத்தம் எல்லாம் சண்டை தான் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் பார்க்குறதுக்கு மாஸ் நல்லா ஸ்டைலாக இருந்தது. ஆமாம் இல்லை சார், ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி அஜித் படம் பார்த்து. ஏன்னா இப்போ தான் ஆமாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அஜித் சார் கொஞ்சம் இதுவாக இருந்தது. இப்போ தான் ஒரிஜினல் அஜித் மாதிரி எடுத்திருக்காரு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல படம், நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பர் படம் பார்த்துருக்கோம் சார். என்ன பிடிச்சிருச்சு உங்களுக்கு? சண்டே இருந்தாலும் சூப்பராக போட்டாரு. அவருக்கு இந்த கேரக்டர் சூப்பர். வெறும் சண்டை தானே போடுறாரு, கதை எதுவும் இல்லைல்ல? அப்படியெல்லாம் இல்லை, கதை இருக்கும், படமும் இருக்கு. வெறும் மசாலா படம் சார். எல்லாமே நல்லா இருக்கு. இல்லை சார், நல்லா இருக்கு. சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. என்னது என்ன நல்லா இருந்தது? அஜித்தா என்ன பண்றாரு? அஜித் சண்டை போடுறாரா? அண்ணன் கூட சண்டை போடுவே நீ? அஜித் படம் பார்த்துட்டு அண்ணன் கூட போய் சண்டை போட போற? கரெக்டா? செம்ம வடியா? சரி, நீங்க சொல்லுங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு? கடைசியில் அந்த டிராகன் கார் வந்து அதுலேருந்து ஷூட் பண்ணுறப்ப அந்த சீன். எல்லா சைட்ல இருந்து கண்ணு வருமே, அதான். நீ சண்டை தானே இருக்கு, காமெடியா அது. சண்டை எனக்கு பிடிக்கும். சண்டை தான் பிடிக்கும். கரெக்டு தான், பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி தான். ஸ்டோரி லைன்லாம் பார்க்க வேணாம், பட் ஓகே, பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமாம் பையன் தான். பார்க்கலாம் சார். கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் தான். சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா அவசரமாக இருக்குது. நல்ல ஸ்க்ரீன் பிளே. அஜித் ஒரு டோட்டலாக என்டையராக டிஃப்ரெண்ட்டாக பார்த்த மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. நல்லா இருக்குது. என்ன பிடிச்சிருச்சு பாப்பா? அதில் அஜித் டான்ஸ். அஜித் டான்ஸ். என்ன டான்ஸ் பாப்பா? பாட்டுக்கு தெரியுமா? மாசாக இருந்துச்சு. அது படம் போனதே தெரியல. நல்லா என்டர்டைன்மெண்ட் நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. 90s பார்த்து நம்ம வாலியார் படம்லாம் இருக்கு. அது ரெஃபரன்ஸ் கான்செப்ட் ஃபீல் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க?
90sல பார்த்த வாணியா இருக்கட்டும் இந்த படம் பார்க்க ஒரு சீன்ஸ் எப்படி ஃபீல் ஆச்சு நல்லா ஹாப்பியாக இருந்தது. அந்த பாட்டெல்லாம் மறுபடியும் பார்க்குறப்போ ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா இப்போ எல்லா பாட்டும் கலந்து வச்சு பார்க்குறது வந்து ஒரு நல்லா இருக்குன்னு தோணுது எனக்கு இப்போவே ஜென்ரேஷனுக்கு. ஏன்னா ஒரு பாட்டு பார்க்குறது எல்லாத்துலையும் பழைய பாட்டு கேட்டது எப்படி அதுதான் பிடிச்சிருக்கு எங்களுக்கு. அதான் பிடிச்சிருக்கு. அதுதான் நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருந்தீங்க? படம் சூப்பர். யார் பிடிச்சிருந்தவங்க? த்ரிஷா மேம். த்ரிஷா மேம். இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி மிக்சடாக இந்த மசாலாவாக இருக்கிறது வந்து எல்லாருமே லைக் பண்ணி பார்க்குறாங்க. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அந்த ஒரு இடத்துல கூட ஒரு போரே கிடையாது. அடுத்தடுத்து சீன் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. போரிங்கே கிடையவே கிடையாது. நல்லா இருந்துச்சு. இல்லை அது டிஸ்டர்ப்லாம் கிடையாது. நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். டிஸ்டர்ப் மாதிரிலாம் இல்லை எங்களுக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. இல்லை அந்த மாதிரிலாம் ஒரு இடத்துல கூட இல்லை. நல்லா காட்டியிருந்தாங்க படம். நல்லா இல்லை அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுற மாதிரிலாம் எடுக்கல. ஓரளவுக்கு தான். ரொம்பலாம் வந்து ஃபைட் சீன் ஓவராக அந்த மாதிரிலாம் எடுக்கல. நார்மலாக நல்லா எடுத்திருந்தாங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆனால் இல்லை ஃபேமிலியாகவே பார்க்கலாம். இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது. எமோஷ்னலாகவும் இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸாகவும் இருக்குது, நல்லா ஜாலியாகவும் இருக்குது. இல்லை எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. ஃபாதரும் சன்னோட எமோஷன் இருக்குது. பழைய ஆக்டர்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு நல்லா பழைய சாங்ஸ் போட்டு அது இன்னும் நல்லா இருக்குது. நியூ பாட்டோட பழைய பாட்டு போட்டு உள்ளே போட்டோட எல்லாம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க, மிடில் ஏஜ், வயசானவங்க கூட பார்க்கலாம். நல்லா இருக்குது. எனக்கு வழக்கம் இது சிம்ரனோட காம்போ செம்மையாக இருக்குது. த்ரிஷாவோட சிம்ரனோட காம்போ நல்லா இருக்குது. ஒரு டான்ஸ் கொடுத்துருந்தா ஒன்றும் செம்மையாக இருந்திருக்கணும் ஃபீல் ஆச்சு. நல்லா அஜித்துக்காண்டி 4 ஷோ இல்லை 40 ஷோ கூட பார்க்கலாம். என்ன படத்தில் அவ்வளோ ஒரு இல்லை. இவ்வளோ படத்தில் அவர் நடிச்சுக்கான இந்த மாதிரி படம் எடுத்தது பட்ட பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு 100 டேஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் லைக் ஆகும். சூப்பராக இருக்குது படம். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. வேற லெவல் இருந்துச்சு. தலை வேற லெவலில் மாஸ் பண்ணிட்டாரு. ஷூராக பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியாக. படம் அந்த மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லை வேற லெவலில் இருக்குது. யார் சொன்னது சண்டை மாதிரி இருக்குன்ட்டு? படம் பார்த்தாதான் தெரியும். ஒரு மாதிரி வைப்பாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே வேற லெவலில் இருந்துச்சு. அவர் மட்டும் போதும். நல்லா இருக்கு. தலை இருந்தால் மட்டும் போதுங்க படத்துக்கு. அவருக்காக தாங்க படத்துக்கே வந்திருக்கும். அது ஏதோ ஒரு போயிடுச்சு. பட் இது வந்து சூப்பராக மாஸ் பண்ணிட்டார்ல, அதுவே போதில்ல நம்மளுக்கு. எல்லாமே அடுத்தடுத்து என்ன நடக்குதோ எல்லாமே ஒரே வைப்பாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். எதிர்பார்ப்பு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பிகாஸ் லாஸ்ட் படம் வந்து அவ்வளோவா எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை இது பண்ணிக்கல. பட் இந்த படம் ஃபேனுக்காக எடுத்திருக்காங்க. மாஸ் பண்ணுறோம். ஃபுல் வைப் தான். இது வரைக்கும் ஏகே இந்த மாதிரி சம்பவம் பண்ணதே கிடையாது. நான் சொல்கிறதுலே தெரியல. வேற லெவல் ப்ரோ. படம் வந்து வேற லெவல் ப்ரோ. இது மாதிரி ஏகே இந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டேங்க. நீங்கள் வந்து எல்லா காம்போவுமே நல்லா இருக்குது ப்ரோ. சிம்ரன் த்ரிஷா எல்லாம் வேற லெவல் ப்ரோ. எல்லாம் வந்து தலையே கெத்து தான். இதுக்கு மேலே என்ன செம்ம மாசு. செம்மையாக இருந்துச்சு. தலை எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. புலி சாங்குக்காக தான் வந்தோமே. வேற மாதிரி எல்லாமே வைப்பு தான். ஆனால் அதில் வந்து வைப்லேயே வேற மாதிரினா புலி தான். அவரது செம்ம. ஏன்னா வந்துட்டு அப்படியே ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக அர்ஜுன் தாஸ் மெயினாக அந்த கெட்டப் எல்லாமே அவருக்கும் செம்ம கெட்டப் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் சிம்ரன் அந்த டான்ஸ் ஆடி இருக்கலாம். கொஞ்சமாச்சும் ஆடி இருக்கலாம். அதுதான் நல்லா மாஸ் தான். சரியான மாஸ். இந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். மங்கத்தோட பல மடங்கு 10 மடங்கு படம். பிளாஸு சொல்ல முடியல. தொண்டை வலிக்குது கத்தி எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. ஆமாம், அஜித்தையே பிடிக்கும். எல்லாருமே எல்லா கேரக்டரும் நல்லா இருந்தது. சிம்ரன் தான் பிடிச்சிருந்தது. சிம்ரன் அஜித் காம்போ நல்லா ஜான் கேட் நல்லா அஜித்துக்கோசம் பார்க்கலாம் சார். எல்லாமே பிடிச்சிருக்கு. ஓகே, சூப்பராக இருக்கார். அன்னைக்கு பார்த்தா மாதிரியே இன்னைக்கு இருக்காங்க. பல மாசண்ணா வேற லெவலில் இருக்குண்ணா படம். மொத்த படத்தையும் ஒன்றா தீர்ந்து வச்சிட்டாங்கண்ணா. வேற லெவலில் இருக்குண்ணா படம். சூப்பர்ண்ணா. வேற லெவலில் இருக்குது. புதுசாக பார்க்கலாம். தலையை இப்போ வந்து உள்ளே போனீங்கன்னா புதுசாக தலையை பார்க்கலாம். அதாவது பழைய தலையை புதுசாக பார்க்கலாம் ஸ்க்ரீனில். அந்த அளவுக்கு மாசாக இருக்குண்ணா. செம்ம சூப்பராக இருந்ததுண்ணா. தீனா தானே எப்பயுமே. நான் தளபதி ஃபேனு. ஆனால் அஜித் படம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு.
ஆதி படத்தில் படத்தை சம்பவத்தில் தரமான சம்பவம் ப்ரோ. படம் சூப்பர். படமே வேற லெவல் தான் ப்ரோ. மாஸ் தான் ப்ரோ. படம் ஃபுல்லாக மாஸ் தான். ஆதி பண்ண சம்பவத்திலே தரமான சம்பவம் இது. படம் ஃபுல்லாக மாஸ் தான். அஜித்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு, அந்த அளவுக்கு இருந்தது. விறுவிறுப்பாக போயிட்டே இருந்தது. செம்ம சூப்பர். தலை தான். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. செம்ம மாசாக இருக்கு. ஸோ செம்ம கிளாஸாக இருக்கு. அஜித்தை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது. அஜித் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? செம்ம கிளாஸாக இருக்கு. எல்லாமே கனெக்ட் ஆன மாதிரியே இருந்துச்சு ப்ரோ. ஒரு இதுவும் ஒரு சீனும் ஒரு படத்தோட கனெக்ட் பண்ணி அப்படியே சூப்பராக மாசாக பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு சீன் தான் ப்ரோ, ஆனால் அப்படியே லைட்டாக கனெக்ட் ஆகிட்டா அப்படியே ஜானி தான் ப்ரோ. 2 பேருமே வில்லன் தான், ஆனால் வந்து ஜேமியோட கம்பேர் பண்ணால் ஜானி வந்து ஓரளவுக்கு. லாஜிக்கில் பார்க்கக்கூடாதுண்ணா. தலை ஃபேன்ஸு செம்ம ட்ரீட், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. நம்மளுக்கு சொல்லுறது அர்ஜுன் தாஸ் என்ட்ரி வேறு லெவல். உண்மையாக டாப். அதான் சொல்கிறேன், டாப் நாச் ப்ரோ. யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். ஃபேனுக்கு அது ஒரு ட்ரீட் ப்ரோ. அப்படிலாம் நீங்கள் பார்க்க முடியாது ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாரோட கேமியோவும் சூப்பராக இருக்குது. அவங்க அது ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்து பார்க்க சொல்லுங்கள். அதே லுக்காக இருக்குது. சூப்பராக இருக்குது. இல்லை, ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டமான ஒரு நல்ல ஃபேமிலிக்கு ஒரு நல்ல அர்த்தம். நல்ல அப்பாவாக இருக்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்குது. படத்தில் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃபைட்டிங் சீன் நல்லா இருக்குது. அவரோட அந்த ஒய்ஃபோட அந்த பையனுக்கு கொடுக்குற அந்த நல்லா இருக்குது. த்ரிஷா கேரக்டர் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்து வந்த அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்ரன் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அவங்க வந்தப்போ அப்படியே தேட்டரே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. செம்மையாக இருந்துச்சு படம். அவங்கெல்லாம் சொல்லவே தேவையில்ல, சும்மாவே சூப்பராக நடிப்பாங்க. செம்ம கண்டென்ட் வச்சுருக்கேன், சொல்லவா வேணும். செம்மையாக நடிச்சிருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கு. திரிஷாவா இல்லை சிம்ரனா? அந்த 2 கேரக்டர் வந்து நல்லா இருக்கு. சிம்ரன் தான் நல்லா இருக்கு. அஜித் தாஸ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அஜித் தாஸ் நல்லா இருக்கு படம். பார்க்கறது நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் பாட்டெல்லாம் கொஞ்சம் பழைய சாங் மாதிரி பாட்டு வந்துருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் சாங்கெல்லாம் நல்லா இருக்கு. ஆமாம், பயங்கரமாக ஃபைட்டாக இருக்குது. நல்லா இருக்கு பார்க்கறது. ஃபேமிலியாக பார்க்கலாம். அஜித் ஃபேன்ஸும் பார்க்கலாம். விஜய் ஃபேன்ஸுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். நல்லா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் செம்மையாக இருந்துச்சு. ஏகே ஃபேன். ரெட், முக்கியமாக ரெட். நான் சின்ன வயசில் பார்த்து ரொம்ப ஃபேனாக இருந்தது ரெட் படம். ஸோ அது வந்தது. அண்ட் மங்காத்தா எல்லாமே மிக்ஸ் பண்ணி பில்லா எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆப்வியஸ்லி சிம்ரன் ஓஜி காம்போ சிம்ரன். இல்லை சிம்ரன் தான். வாலி சிம்ரன் எல்லாத்துலேயும் இது மாசாக இருந்தது. செம்மையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும். லாஸ்ட் சீன் நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு. தலை சூப்பராக நடிச்சிருக்காரு. டேரக்டர் செம்மையாக நடிச்சிருக்காங்க. படத்தில் எல்லாம் வருஷம் கழிச்சு வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போதான் போய் பார்க்க போறேன். இப்போ போய் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். திருப்பி நான் பார்க்குறேன் சொல்றேன். சூப்பர். அஜித் வந்து இது வேற லெவலில் படம். சரிங்களா? நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. அதாவது சவுண்ட் நல்லா எஃபெக்ட் நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த வில்லன் டைப்ல நல்லா நடிச்சிருக்காரு அவர். சூப்பராக இருந்துச்சு. வெரி வெரி குட். சூப்பராக. என்ன சீன் செம்ம மாசா இருந்துச்சு? எல்லா சீனுமே நல்லா இருந்தது. அஜித் சார் வர எல்லா சீனுமே நல்லா இருந்தது. இல்லை, கதைலாம் நல்லா தான் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து பியூர் ஃபேன் பாய் மூமெண்ட் அந்த மாதிரி. நான் விஜய் ஃபேன் தான் நான். ஆனால் எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட் பேட் ஆக்டிங். வெரி குட். பக்கா இருக்கு படம். வெறும் ஃபேன்ஸ் தான் பார்க்கலாமா இல்லைன்னா ஜென்ரல்? ஆக்சுவலாக வந்து நான் ரஜினி ரசிகர். நல்லா இருக்குது படம். என்ன சீனில் செம்ம வைப்பாக இருந்துச்சு? இதில் இருக்க ஸ்டேஷனில் இருக்காரு, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஹாலிவுட் படம் மாதிரி தான் இருக்குது. சண்டை மட்டும்தான் இருக்குது. கதை கதை நல்லா இருக்குது. பாட்டு பழைய பாட்டில் கொண்டு ரொம்ப நல்லா இருந்தது. பஞ்சு மிட்டாய் செம்மையாக இருக்குது. அவர் ஆக்டிங் நல்லா பண்ணிக்கிறாப்பா. சூப்பராக பண்ணிக்கிறாப்பா. ஓகே, தேங்க்யூ. அர்ஜுன் சூப்பராக சார். படம் நல்லா இருக்குது. அஜித் அல்டிமேட். அல்டிமேட் தான். ஆமாம், அது என்ன சொல்கிறது, ரொம்ப ரிஸ்க் நல்லா பண்ணியிருக்காப்புல. அந்த வயசானாலும் அந்த கெத்து இன்னும் போகலை. ஆகலை இன்னும். என்ன சீனில் செம்ம கூஸ்பம்ஸ் இருந்துச்சு? புரியல. என்ன சீன் செம்ம வைப்பாக இருந்துச்சு? ரொம்ப வைப்பாக இருந்தது வந்து இந்த இவர் வந்தார் குண்டாவத்தில் பேர் யோகி பாபு. அது அவர் வெளியே இந்தியா காமிச்சிருவாங்க, திருப்பி அங்கே ஹோல்ட் பண்ணியிருப்பார் இல்லையா. அது சில நேரத்தில் இருந்தது. அப்படி எப்பவுமே நல்லா போச்சு சொல்ல முடியாது. சில நேரத்தில் சர்க்கிள் இருந்தது. பட் பார்க்கலாம் ஒன்ஸ். தேங்க்ஸ். சொல்லு. படம் சூப்பராக இருக்குது.
அஜித் ஃபேனோட பல்ஸ் கரெக்டாக புரிஞ்சு எடுத்திருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். எக்ஸலண்ட் ஃபிலிம், சூப்பராக இருக்கு. மூவி அல்டிமேட்ண்ணா. ஒரு சீனும் தத்துருவமாக கரெக்டாக எடுத்திருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஏன்னா தேர்ட் டைம் ஆல்ரெடி ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ 2 வாட்டி பார்த்தேன். 2 தடவை தேர்ட் டைம் 4th டைம் வரேன். பசங்களோட ஃபேமிலியாக பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். இன்னும் 4th டைம் வருவேன். இது ஒரு சண்டை படம் தானே. அப்புறம் ஃபேமிலியாக ஏகே வித்தியாசமாக காட்டிச்சிருக்கு. அதுவே எங்களுக்கு இது வந்து ரொம்ப நாள் கனவு, யாராச்சும் காட்டுவாங்களான்ட்டு ஒரு தலை ஃபேனாக காட்டியிருக்காரு. அது பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு விடாமுயற்சி பார்த்துட்டு இது பார்க்கறது சூப்பராக இருந்துச்சு. அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக போட்டாங்க. இன்னும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்படின்னு இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஸ்லோவாகவே மூவி போகாமல் ஃபுல்லாகவே அப்படி நல்லா வைப்பாக போயிட்டு இருந்துச்சுல, பரபரப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், நல்லா இருந்துச்சு. ஆமாம், நிறைய கொடுத்துருந்தாங்க. இல்லை எனக்குலாம் பிடிச்சிருந்துச்சு. ரெஃபரன்ஸ் அந்த அவங்க ரெஃபரன்ஸ் கார்டு எல்லா படம் முன்னாடியே பார்த்துருக்கேன். பார்த்த உடனே இந்த மணி கேஸ்லாம் சொல்கிறப்போ ப்ரொஃபஷனலாக லிங்க் பண்ணுறப்போ ஜாலியாக இருந்துச்சு. டிஃப்ரெண்டாக எல்லாத்தையும் இங்கே லிங்க் பண்ணோன்னே நல்லா பிடிச்சிருந்துச்சு. அஜித் படம் தான், பட் ஃபேன்ஸ்க்காக எடுத்த மாதிரி சூப்பராக எடுத்துருக்காங்களா. நார்மல் அஜித் படம் மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி, இப்போ ஒரு அஜித் ஃபேனை வந்து பார்க்கணுன்னா நிறைய படம் அஜித்தோட பழசெலாம் இருக்குது. அமர்கலம் எல்லா படம் மிங்கிள் பண்ணி காமிச்சிருக்காங்களா. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ஒரு 2.5 hours நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அஜித்தோட ரசிகன்ற பேரில் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வேறு எதை பற்றி யோசிக்காமல் ஸ்டோரிலாம் பார்க்காம ஜாலியாக வந்துட்டு போகலாம். அதுக்காக படம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். செமையாக இருக்குது அது. ஆமாம், கண்டிப்பாக எல்லாத்தையும் ரீகால் பண்ணி காமிச்சிருக்காங்கல்ல. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம். அந்த மாதிரி நல்லாயிருக்கு. நைஸ். இட் வாஸ் த்ரிஷா அஜித் பேர் அந்த எப்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த தடவை நல்லா இருந்துச்சு. சிம்ரன் அதானே. த்ரிஷா தான், சிம்ரனும் தான். ஆமாம், ஃபஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் நல்லா பண்ணியிருந்தார் ஆக்டிங். நான் அஜித் ஃபேன் தான். அண்ட் எல்லா படத்துமே ரீகால் பண்ணி இது பண்ணதுனால நல்ல ஒரு குட் வைப்பாக இருந்துச்சு. அவ்வளோதான். கதை பெருசாக இப்போ எந்த படத்துலையும் கதை இல்லைல்ல, கதையை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஆக்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அஜித் மாஸ் டைலாக்ஸு இது மாதிரி வைப்பாக, அதனால் எங்கள் ஆஸ் அ ஃபேன்ஸாக எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நல்லா மாசம் வந்துச்சு. குட், ஆக்சுவலி நல்லா இருந்தது. நாட் பேட் அட் ஆல். டெஃபினெட்லி என் ஃபேன் பேஸ் மூவி, நாட் அ ஸ்டோரி. அது மாதிரி இல்லை. ஸோ டெஃபினெட்லி வாட்ச். அஜித் ஃபேனுக்கு எடுக்கப்பட்ட படம் 100%. எஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன் பேஸ் மூவி. தேர் இஸ் நோ யூ ஸ்டில் லைக் இட். இட்ஸ் காமெடி இருக்குது, என்டர்டைனிங் இருக்குது. ஃபார் 3 hours இட்ஸ் வொர்த் டு வாட்ச். இட்ஸ் நாட் பேட். படம் ஃபுல்லாக சண்டையா? படம் ஃபுல்லாக சண்டை தானா? கதை அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் மியூசிக் நாஸ்டால்ஜியா கொண்டு வருது. அதுக்கப்புறம் சண்டை சீனில் வந்து மியூசிக்கை இம்ப்யூ பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் எங்கேஜிங்காக இருந்துச்சு வாட்ச். தமிழ் படம் பார்க்குற யாராக இருந்தாலும் என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக. இல்லை, ஜென்ரலாகவுமே ரெஃபரன்சஸ் இருக்குது. ஸோ அஜித் ஃபேனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தமிழ் படம் பார்க்குறவங்க இருந்தாலுமே என்ஜாய் பண்ணலாம். Obviously, Arjun Das has his bass voice. Everybody likes him. Hairstyle கொஞ்சம் மாற்றிருக்கலாம், கொஞ்சம் சுமாராக இருந்தது. பட் everything else was good. ஒரு பக்கம் அஜித், இன்னொரு பக்கம் அர்ஜுன் தாஸ். எது கரெக்டாக இருந்துச்சு? இல்லை, அவங்க அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் எதிர்பார்த்து பண்ணல. ஒரு மாதிரி ஃபன்னாக எங்கேஜிங்காக இருக்கணும்னு பண்ணது. ஸோ அந்த வகையில் 2 பேர் கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எந்த சீனில் சர்ப்ரைஸ் ஆனீங்க? ரெடின் கிங்ஸ்லே சுல்தான் அட்ரஸ் அது ரொம்ப குபி சுந்தர் மூமெண்ட். That's the movie. அவ்வளோதான். நீங்கள் ஸ்டோரி there is a story. பட் இது வந்து என்ன சொல்ற விடுதலை மாதிரி படம் இல்லை. இட்ஸ் ஒரு ஃபேன் பேஸ் படம். அப்படி இல்லை. யூஆர் ஆல்ரெடி ஷோயிங் த கை உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வேற யார் கூட இருக்கா அப்படிங்கிறது. அதில் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன சீரியஸ்? இட்ஸ் சப்போஸ் பி ஃபன். நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. ஏகே ஃபேனாக தான் வந்தேன். நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. மாசாக இருந்தது. என்ட்ரி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோடு வந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். படமே ஏகே சாருக்காக தான். மாசாக இருந்தது. அவர் என்ட்ரி எல்லாம் நல்லா, பிஜிஎம்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. வில்லனும் நல்லா பண்ணியிருந்தாரு. அர்ஜுன் தாஸ் நல்லா வாய்ஸ்லாம் நல்லா